ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நம்ம லாஸ்ட் விளாக் பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் விளாக் பண்ணியிருப்போம். அந்த விளாகில் நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேங்கிறத. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஊட்டியில் தலகுந்தாங்கிற ஒரு செக் போஸ்ட்டில் தான் இருக்கிறோம். இந்த தலகுந்தாலேருந்து பார்த்தீங்கன்னா மசினகுடி, முதுமலை, மைசூர்லாம் லெஃப்ட் எடுத்து போகும். பட் ஸ்ட்ரெயிட்டு தான் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஃபேமஸ் கல்லட்டி ரோடுன்பாங்க. ஸோ அந்த ரூட்டில் தான் இன்றைக்கி நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். பட் இந்த ரூட்டில் நம்ம எப்படி ஜேர்னி பண்ண போகிறோம்னா, நான் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு கார் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இங்கிட்டு பஸ்ஸில் போகலாமான்னு பார்த்தேன், பட் டைமிங் நமக்கு செட் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கார் எடுத்திருக்கேன். ஸோ அந்த காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஜேர்னியில் சொல்கிறேன். ஸோ இப்போ இடத்த பார்த்துட்டு நம்ம ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணலாம் கல்லட்டி ரோட்டில். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற கார் பார்த்தீங்கன்னா இட்டியோஸ். இந்த கார் தான் நான் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த காரில் தான் இன்றைக்கி நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம் கல்லட்டி ரோட்டில். சரி வாங்க, கல்லட்டி ரோட்டில் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். கல்லட்டி ரோட்டில் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்டு வச்சுருக்காங்க. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எவ்வளோ பர்சன்ட் இன்ஜூரி ஆகிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல போகும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் போகணும். இன்னொன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஊட்டி டு மசினகுடி போகிற ரூட்டில் வந்து மசினகுடிக்கு வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் வழியாக போகிறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா கல்லட்டி வழியாக போகிறது. ஆனால் ஷார்ட் ரூட் எதுனா கல்லட்டி தான். ஏன்னா நம்ம போகிற இப்போ அந்த முதுமலை டைகர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் அது கூடலூர் வழியாக போனால் 61 கிலோமீட்ரு, பட் கல்லட்டி வழியாக போனால் 25 கிலோமீட்டர் தான். ஏன்னா இந்த கல்லட்டி ரூட்டில் பார்த்திங்கன்னா ஊட்டி டு மசனக்குடி அந்த முதுமலை டைகர் ரிசர்வ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா லோக்கல் வண்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு டிரைவர் என்ன சொன்னார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லோக்கல் வண்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம். பட் மசனக்குடியில் இருந்து நம்ம கல்லட்டி வழியாக ஊட்டி வரும்போது எல்லா வண்டியும் அலோவ் பண்ணுவாங்களாம். பட் இறங்கும் போது மட்டும் லோக்கல் வண்டியை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹேர் பின் பெட்டு, இதே மாதிரி 36 ஹேர் பின் பெட்டு. ஓகே, செகண்ட் கியர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் பண்ணக்கூடாது. தேவையான இடத்துல மட்டும்தான் ஆக்சிலரேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி கண்டினியூஸ் பிரேக்கிங்கில் இறங்கக்கூடாது. ஓகே ஓகே. அதாவது அந்த இடம் அங்கே மிஸ் ஆகி பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா
இங்கே வந்து இங்கே மறுபடியும் செக் பண்ணி அனுப்பிச்சிட்ருவோம். இங்கே உள்ளே போனோம்னா கல்லட்டி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இங்கே போகிற வழியிலே தெரியும். சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்ட இடம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்களா ஒரு செக் போஸ்ட். இது வந்து கல்லட்டி செக் போஸ்ட்டு. இன்கேஸ் அங்கே நான் ஃபஸ்ட்டு நான் காமிச்சோம்னா அந்த இடத்துல இருந்து வண்டி ஏதாச்சும் மிஸ் ஆகி, அதாவது அவுட் ஸ்டேஷன் வண்டி வந்து மிஸ் ஆகி உள்ளே வந்துட்டாலும் இங்கே செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அனுப்பிடுவாங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே கரெக்டாக பார்த்துக்குங்க. அவுட் ஸ்டேஷன் வண்டி வந்து நாட் அலவுடு. அப்படியே நீங்கள் போங்க. வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வ். முப்பத்தாறுக்கு 21 ஹேப்பின் பெண்ட் கிராஸ் ஆகிருக்கும். இந்த காரோட டேரிஃப் பிளான் பற்றி பார்க்கலாம். இந்த காருக்கு நான் பே பண்ணது 1800 உதகையில் என்ன ரூமில் பிக்கப் பண்ணிவிட்டு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ட்ராப் பண்ணிட்டாரு. திரும்ப அங்கே நான் ரைடை முடிச்சுட்டு அங்கேருந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு ரூமில் ட்ராப் பண்ணிட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே ப்ளஸ் நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ் வந்து பொறுத்து தான் இந்த 1800. இந்த காரை நான் செகண்ட் டேக்கு எடுக்கிறேன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் வேரி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி போகிற பிளேசஸை பொறுத்தும் ரேட்டு வேரி ஆகும். டிரைவர் அண்ணனோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். டிரைவர் அண்ணன் வந்து வெரி ஃப்ரெண்ட்லி டைப் தான். இவர் பேர் தான் மோகன்ராஜ். ஸோ இவரோட ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஊட்டிக்கு வந்து கார் ரெண்டல் எடுக்கணும்னா அண்ணன்ட்ட கேளுங்க. உங்களுக்கு பிளான் ஓகேவாக இருந்தால் ரேட்டும் ஓகேவாக இருந்தால் அண்ணன்ட்ட கேட்டு ரைடை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இது என்னோட சஜஷன் மட்டுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜேர்னியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரைவர் என்ன சொன்னார், இது வந்து பைசான் வியூ பாயிண்ட்டுன்னு. ஸோ இது பல இடம் அப்படின்னாரு. இருந்தாலும் சும்மா வந்ததுக்கு பார்த்துட்டு போவோமே இந்த பைசான் வியூ பாயிண்ட்டை. ஏதாச்சும் பைசான் சிக்குதான்னு பார்ப்போம். ஆனால் இந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டக்குன்னு அந்த ஹேர்பின் பெண்டெலாம் வருது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இருந்தால் தான் ஓட்ட முடியும். ஸோ நிறைய சிக்கல் இருக்குது போல் இதில். இதை பாருங்கள். பைசான் எதுவும் தெரியுதா? உங்களுக்கு எதாவது தெரியுதா? இங்கே ரோட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் போர்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து எந்த கியரில் போகணுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்எஸ்சிசி பஸ் போகுது பாருங்கள். உதகை டு மாயார் இந்த டிஎன்எஸ்சிசி பஸ் போகுது. அந்த போர்டில் வந்து செகண்ட் கியரில் போகணும், ஃபஸ்ட் கியரில் போகணும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் எல்லாருமே யூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா தான் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் கிராசிங் ஜோனு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபெண்ட்டோட அந்த சாணம்லாம் கிடச்சி பார்த்தேன் நான். இந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா நைட்டு 9 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. அது வரைக்கும் யாரும் இந்த ரூட்டில் வண்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே ஏறவும் கீழே இறங்கவும் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அடுத்த நாள் காலையிலுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்களாம்.
டிஎன்எஸ்எஸ் பஸ்ஸை ஸ்பாட் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறது? இப்போ நம்ம மசனக்குடி வந்துட்டோம். காய்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா மான் இருக்குது, பார்த்தீங்கன்னா புள்ளி மான் பார்க்குது பாருங்க. கொம்பு வச்ச மான் ஒன்று, கொம்பு வைக்காத மான், குட்டி மான் ஒன்று பார்க்குது. அதுதான் பஸ், இந்த பெரிய பஸ்ஸாக இருக்குது. அது வரனா சின்ன பஸ்ஸாக இருக்குது. இது வந்து இப்போ பார்த்தீங்களா, அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் டு பொக்காபுரம்னு அந்த கோயில் இருக்கு கூட, கோயில் ஸ்பெஷலாக அந்த பஸ்ஸை விட்ருக்காங்க. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மான் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஓடுது பாருங்க ஒரு மான். இங்கே நம்ம மினி பஸ் ஜெர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மினி பஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ டேரிஃபுங்கிறத நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் மைசூர் போகிற மெயின் ரோடு. நம்ம அதில் வந்து லெஃப்ட் கட் ஆகி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வரோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே என்ட்ரி ஆகக்கூடாது, ஒன்லி கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் தான். அதுவும் நம்ம இப்போ நம்ம வர்ற இந்த மாதிரி மினி பஸ்ஸு அண்ட் ஜீப் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து மானை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மெயின் ரோட்லேருந்து உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டாக நம்ம மானை தான் ஸ்பாட் பண்ணிடுவோம். 2 புள்ளி மான் இருக்குது. புள்ளி போகிறோம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா யானை இருக்குது. மொத்தம் 4 யானை, 3 பெரிய யானை, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி யானை நிற்கிது பாருங்கள். இதை பார்க்கும்போது அன்னை ஒரு ஆலயம் படம் தான் ஞாபகத்துக்கு வருது.
இங்கே வந்து எந்தெந்த அனிமல்லாம் எப்போ விசிட் பண்ணியிருக்கோன்னு போட்டிருக்காங்க. ஸோ டைகர் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 25 இன்னைக்கான ஆமாம் இன்னைக்கு தான் விசிட் பண்ணியிருக்காங்க போல். அப்போ நான் போகிறப்ப இல்லை போல். எப்போடு 19 இன்றைக்கி பார்த்துட்டோம். எலிஃபண்ட் பார்த்துட்டோம். பிளாக் பேந்தர்லாம் இருக்குது போல. போன வருஷம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே தெரியல. இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னா நமக்கு மைசூரில், இது மைசூர் ரோடு. மைசூரில் இருந்து கூடலூர் போகிற ரூட்டில் இருக்குது. இது கூடலூர் போகிற ரூட்டு, அதுக்கு நடுவில் இருக்குது. ஸோ அங்கே பஸ்ஸெலாம் நான் பார்த்தேன், 2-3 பஸ்ஸு பார்த்தேன், எல்லாம் இங்கே நின்றுச்சு. ஹாய் காய்ஸ், நம்ம ஜேர்னி வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது நம்ம மினி பஸ் சஃபாரி ரைடு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே டீரை வந்து ஸ்பாட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எலிஃபெண்ட் இருந்துச்சு, அதெல்லாம் ஸ்பாட் பண்ணோம். அண்டு சின்ன சின்ன மங்கீஸ்லாம் இருக்கும், அதை ஸ்பாட் பண்ணோம். பட் மெயினாக அது பேர் என்ன, முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். பட் நம்மளால் டைகரை பார்க்க முடியல. ஆனால் நமக்கு முன்னாடி ஏதோ போன செட்டு வந்து பார்த்துருக்காங்க போல். ஸோ நம்மளால் பார்க்க முடியலை. அண்டு பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி, ஒரு அட்வென்ச்சரான ரைடு. ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ப்ளோரிங் விளாகாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம வழக்கமாக வந்து நம்ம ட்ரெயின் வீடியோ, பஸ் வீடியோ எல்லாமே பார்த்துருப்போம். ஜஸ்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாகாக இருக்கும். இந்த விளாகோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், ஓவரால் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு விளாகில் உங்களை சந்திக்கிறேன். அன்சில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ். டாடா டாடா.